அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரப்போகிற டிசம்பர் 13ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீப திருநாளாக பார்த்தீங்கன்னா பிறக்க இருக்கின்றன. இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கைகளானது பார்த்தீங்கன்னா ஏற்படுது. இதனுடைய தாக்கங்களானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான திருப்பங்களானது ஏற்படுதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகின்றதா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க கடகராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே சுவாரஸ்யமாகவும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். டிசம்பர் 13ஆம் தேதி என்று பார்த்தீங்கன்னா திரு கார்த்திகை தீப திருநாள் வருகிறது. அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா பிரதோஷமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருகிறது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்பவுமே ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளாக சொல்லப்படுது. அதனுடன் சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரக மாற்றங்களும் ஏற்படுவதனால நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு தீபமானது எப்படி பிரகாசமாக இருக்கின்றதோ அதே போல் இந்த கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளியானது பார்த்தீங்கன்னா வீசப்போகின்றது. அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகளானது குறையும். எந்த ஒரு வேலையை செய்து முடிப்பதிலுமே இருந்த தடை தாமதங்கள் அனைத்தும் நீங்குங்க. வீண் விவகாரங்களில் தலையிடுவதையும் மற்றவர்களுக்காக வாதாடுவதையும் தவிர்ப்பது நல்லது. வருமானங்களானது உங்களுக்கு ஏற்படும். மன திருப்தியானது பார்த்தீங்கன்னா இப்பொழுது உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்த தாமதமானது நீங்கும். வரவு இருந்த போதிலுமே வியாபாரங்கள் தொடர்பாக திடீர் முதலீடு செலவுகளானது உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பார்த்தீங்கன்னா இருப்பது நல்லது. மேலிடத்துடன் கனிவை பார்த்தீங்கன்னா அனுசரிப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இப்பொழுது உதவியாகவே இருப்பார்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் கவனங்களானது தேவை. பிள்ளைகளுக்காக அலைய வேண்டியும் இருக்கும். மகிழ்ச்சியானது உண்டாகுங்க. பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிகளை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செலவுகளானது உங்களுக்கு ஏற்படலாம். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறையினருக்கு முயற்சிகளானது சாதகமான பலனையை கொடுக்குங்க. பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்கும். தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல பலனையை கொடுக்குங்க. வீண் கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும். பணவரவானது திருப்தியை கொடுக்கும். அதேபோல் புத்திசாலித்தனால எல்லாவற்றையுமே பார்த்தீங்கன்னா சமாளித்து வெற்றியும் காண்பீர்கள். அரசியல் துறையினருக்கு மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கவில்லையே என்ற எண்ணங்களானது ஏற்பட்டு நீங்குங்க. வழக்குகளில் சாதகமான நிலைகளானது காணப்படும். நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகரம் நீட்டுவதில் தயங்க மாட்டீர்கள். பேச்சு திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். மாணவர்களுக்குமே ஆசிரியர்களினுடைய உதவியுடன் பாடங்களை சந்தேகங்கள் நீக்கி தெளிவாக படிப்பது நல்லது. மனதில் உற்சாகங்களானது உண்டாகும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடற் சோர்வானது ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய வருமானங்களானது தாமதப்படுங்க. திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான நிலைகளானது இருக்கும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடைகளானது ஏற்பட்டு நீங்கும். பணவரவானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. எதிர்பார்த்த பண உதவியும் சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. அலுவலகம் தொடர்பான பணிகளானது உங்களுக்கு தாமதப்படும். எதிலுமே கவனமானது தேவை. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா பேசுவது நல்லது. வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்களானது இப்பொழுது விலகுங்க. நண்பர்கள் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும். பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் அக்கறையும் காட்டுவீர். அதே போல வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கடும் முயற்சிகள் பலனையை தரும். செலவுகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. சாதகமான சூழ்நிலையானது உங்களுக்கு காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது நிலவும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களானது உண்டாகுங்க. விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் சேர்வார்கள். அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும்.
உத்தியோகஸ்தர்களுக்கு நினைத்த இடத்தில் நல்ல வேலையானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. வேலை செய்யக்கூடிய இடத்தில் அங்கீகரிக்கப்படுவீர்கள். அதேபோல் தொழில் செய்பவர்கள் லாபகரமான முதலீடுகளில் யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ப வேண்டாம். உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றார்களோ அவர்களையே நம்பவும். துறையினர் கடுமையாக உழைப்பின் மூலமாக முன்னேற வேண்டியும் இருக்கு. நண்பர்களினுடைய உதவினால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது நல்லதுங்க. அரசியல்வாதிகள் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கு. மேலிடத்தில் இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்களுடைய கையில் வருங்க. சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும். அதேபோல் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது படிப்பில் அதிக அக்கறையை எடுத்து படிப்பது நல்லது. மேலுமே பாதியில் விட்ட படிப்பை தொடர்வீர்கள். படிப்பில் சாதனைகளை புரிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நல்ல நண்பர்களின் மூலமாக பல நன்மைகளையும் நீங்கள் பெறலாம். பெண்களுக்குமே தாய்வழி உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகளானது இப்பொழுது குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் நெடுநாளாக இந்த விஷயத்தில் இருந்த அந்த ஒரு சுணக்க நிலையானது இப்பொழுது மாறும். மேலுமே குடும்பத்தில் இருப்பவர்கள் நீங்கள் கூறுவதை ஏற்காமல் தங்களது விருப்பப்படி எதையும் செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டியானது நீங்கும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனங்கள் தேவை. அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்வார்கள். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கொள்ள நேரிடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தமும் நீங்கும். பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கவனங்கள் தேவை. திறமையாக செயல்பட்டு காரிய வெற்றியும் காண்பீர்கள். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு ஏற்படும். மனோதைரியங்களானது கூடும். இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரருடன் சின்ன சின்ன நெருடல்களானது இருக்கும். சின்ன சின்ன குழப்பங்கள் அனைத்துமே மறையுங்க. தாய் தந்தை ஆரோக்கியத்தின் மீது கவனத்தை வந்து செலுத்த வேண்டும். அவர்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் செலவழிக்கலாம். குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்களானது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய தைரியத்திற்கு இறைவனை வேண்டுங்கள். பிள்ளைகளின் மேல் கவனங்களாய் வந்து பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டும். முன்னோர்களை வந்து பார்த்தீங்கன்னா தவறாமல் அமாவாசை தோறும் வழிபடணுங்க. மறைவிடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு அலர்ஜியானது ஏற்படலாம். கவனங்கள் தேவை. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கசப்புகளானது நீங்கி புதிய உத்வேகங்களானது பிறக்கும். தந்தையாருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் வந்து மறையும். நீங்கள் அதிக பணம் சம்பாதிப்பதன் மூலமாக உங்களுடைய வருமானங்களானது இப்பொழுது உயருங்க. ஆனாலுமே உங்களால் கணிசமான பணத்தை சேமிக்க இயலாமல் போகலாம். விரைவில் உங்களுடைய நிதி நிலைமையானது கணிசமாக வந்து மேம்படும். உங்களுடைய நிதி இலக்குகளை அடைய உதவக்கூடிய வகையில் குடும்பத்தினரும் நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பார்கள். அதேபோல் கூடுதலாக உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தினர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உறுதியான நிதி ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா வழங்குவதில் முக்கிய பங்கும் வகிப்பார்கள். முதலீடுகள் மூலமாக லாபங்களானது கிடைக்குங்க. எனவே சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உங்களுடைய பணத்தை வங்கி கணக்கில் வைப்பதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான முதலீடுகளை மேற்கொள்வது சிறப்பு. இந்த அணுகுமுறை உங்களுடைய செல்வத்தை மிகவும் திறம்பட வளர்க்கவும் பிரகாசமான நிதி எதிர்காலத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கவும் உதவும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் புதிய வாய்ப்புகளானது வரலாம். அதனை சரியாக பயன்படுத்தி கொள்வது நல்லது. உத்தியோக மாற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் சற்று காலங்கள் காத்திருக்க வேண்டும். எனவே பொறுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுங்கள். உங்களுடைய மேலதிகாரி மற்றும் சக ஊழியர்களிடமிருந்து வலுவான ஆதரவையும் ஊக்கத்தையும் பெறுவீர்கள். தற்போது உற்பத்தி துறையில் பணிபுரியக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தொழில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் நம்பிக்கைக்குரியதாக வந்து இருக்கிறது. உங்களுடைய பணியிட சூழல் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரிக்கலாங்க. மேலுமே உங்களுடைய தொழில்முறை இலக்குகளை அடைய உங்களுக்கு உதவ நிர்வாகங்களானது ஆதரவாக இருக்கலாம். இந்த ஊக்குவிப்பு நீங்கள் உங்களுடைய துறையில் சிறந்து விளங்க உதவும். புதிய வாய்ப்புகள் மற்றும் பொறுப்புகளுக்கு வழிவகுக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் சற்று அதனை தள்ளி போடுங்கள். ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய பெரிய முதலீடுகளை செய்வதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் முடிவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரப்பினரை ஈடுபடுத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தில் கூட்டாண்மை வணிகங்களில் இறங்குதல் வந்து கூடாது. இந்த நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியங்களானது சிறப்பாக இருக்கும் என்றாலுமே அஜீரண கோளாறுகளை நீங்கள் சந்திக்க நேரலாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையில் வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்து கொள்ள வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டும். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை நன்கு பராமரிக்க தினமுமே தியானம் மற்றும் யோகாவை செய்ய வேண்டும். குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.